Dear students, இன்னைக்கு 12th business mathsல second order linear differential equation எப்படி solve பண்றதுன்னு ஒரு example மூலமா நம்ம பார்க்கலாம். Example 4.25 solve d square minus 3d minus 4 into y is equal to 0. First auxiliary equation எடுத்து எழுதிக்கலாம். Auxiliary equation mல எழுதலாம். m square minus 3m minus 4 equal to 0. Without y நம்ம எழுதிக்கிடணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் -3 வரணும், மல்டிப்ளை பண்ணால் -4 வரணும். ஸோ -4 + 1 என்ன ஆன்சர் வரும்? -3 வரும். தென் இதை மல்டிப்ளை பண்ணால் -4 × 1 is -4. ஸோ என்ன ரூட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு? -4 and 1. ஸோ அதை தான் எடுத்து எழுதியிருக்கிறோம். m -4 × m + 1 = 0. இப்போ ஒவ்வொரு டேர்மையும் ஈக்குவல் டு 0 பண்ணால் m = -1, m = 4. Therefore, roots are real and distinct நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்குரிய காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை நம்ம எழுதுகிறோம். a e power m1x + b e power m2x. இப்போ நம்ம m1க்கு பதிலாக -1ஐயும் m2க்கு பதிலாக 4ஐயும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Therefore, general solution is y is equal to a e power m1 இருக்கிற இடத்துல -1x plus b e power m2 இருக்கிற இடத்துல 4x. இதுதான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். y is equal to a e power -x plus b e power 4x. இந்த மாதிரி டெய்லி நம்ம நிறைய 2 மார்க்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சமம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.